முதல்ல நான் தேங்க் பண்ணணும் இது டைரக்டர் விஜய். அவரை வந்து நான் டைரக்டராக என்றைக்குமே பார்த்ததே கிடையாது. ஒரு நல்ல மனிதராக தான் பார்த்துருக்கேன். அந்த நல்ல மனிதர் கூட வேலை செய்யணும்னு நினச்சேன், அவ்வளோதான். நான் சொல்கிற மாதிரி நான் வந்து வனமகன்னா அவர் தெய்வ மகன். அவர் அந்த தெய்வ மகனை ஈன்றெடுத்த அந்த தாய்க்கும் தந்தைக்கும் என்னுடைய நன்றி. அந்த மாதிரி ஒரு நபரை எங்களுக்கு கொடுத்ததுக்கு உங்களுக்கு முதல்ல நன்றி. நான் கூட என்ன கூட சொல்லுவாங்க நல்ல பையன் அது இதுன்னு. நான் கூட நினச்சிப்பேன் ஒரு மாதிரி நல்ல பையனோ அப்படின்னு நினச்சிட்டு போய் அவரை மீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம நல்ல பையன் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அதை உணர்த்தின உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக வந்து நிறைய படங்கள் நம்ம ஒர்க் பண்ணணும். அப்படி பண்ணாட்டியும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. எப்பவும் நம்ம சந்திச்சுட்டு இருக்கணுன்ற ஆசையை மட்டும் நான் எப்பவுமே சொல்லிக்கிறேன். இந்த படம் வேறு யாருக்காகவும் இல்லை, உங்களுக்காக மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகும், உங்கள் நல்ல உள்ளத்துக்காக. அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் 50 படம் சான்ஸே இல்லை. அது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. இதுவும் இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனில் நீங்கள் ஒரு படத்துக்கு எவ்வளோ டைம் எடுப்பீங்கன்னு தெரியும். அது வந்து 50 படம் இவ்வளோ டைம் எடுத்து பண்ண முடிஞ்ச ஒரே காரணம் என்னென்னா 24 மணி நேரத்தில் 48 மணி நேரத்துக்கு வேலை பார்த்துருக்கீங்க நீங்கள். அது ஒன்று தான் காரணம். இந்த ஒரு சக்ஸஸ்க்கும் இந்த ஒரு இதுக்கும் அவ்வளோ கடின உழைப்பு இருக்குது உங்களுக்கு. எனக்கு என்னுடைய பெஸ்ட் ஆல்பம்ஸ் எல்லாமே நீங்கள் தான் கொடுத்துருக்கீங்க. அதுக்கு மிக மிக பெரிய நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச். இது ஒரு அருமையான மேடை இதை சொல்கிறதுக்கு. அண்ட் இந்த படமும் இது எல்லாத்தையும் தாண்டி மிகப்பெரிய ஒரு ஆடியோ கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் சாயிஷா, சத்தியமாக சொல்கிறேன், டேட் கிடைக்காது, எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன், பார்த்துக்கோங்க. அவங்க பின்னிருக்காங்க படத்தில். ஒரு நியூ கம்மருக்கு இந்த அளவுக்கு எனர்ஜி வந்து நான் பார்த்ததே கிடையாது. இந்த அளவுக்கு வந்து ஒரு ஹோம் ஒர்க் பண்ணி தமிழ் உச்சரிப்பை கரெக்டாக சொல்லணும்னு நினச்சி அது வந்து நான் பார்த்ததே இல்லை. அந்த மாதிரி அவங்க டான்ஸுக்கு வந்து நான் ஃபேனு, அது சொல்லவே தேவையில்லை. ஆண்டனியை விட பயங்கர ஃபேன் நான் சொல்லலாம் நினச்சலாம், நீங்கள் சொல்லிட்டீங்க, பரவாயில்ல, இருந்தாலும் ரிப்பீட் பண்ணுறேன். அப்புறம் நான் நினச்சேன் சரி அவங்க கூட எப்படி நம்ம ஆட போகிறதில்ல, படத்தில் ட்ரைபல் டான்ஸ் தான் வரும், இதுதான் நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு அடுத்த சாங் வரும் பார்ப்பீங்க, திடீர்னு ஆட விட்டாங்க என்ன. அப்போ தான் நான் நினச்சேன் நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது நம்மளும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் நான். நிச்சயமாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுண்டு வரக்கூடிய எல்லா திறமைகளும் இருக்குது. டேட்ஸ் அப்புறம் பேசுவோம். அண்டு திரு சார் அது மறக்க முடியாத ஒருத்தர். ஏன்னா நான் அசிஸ்டண்ட்டாக இருந்தப்போ வந்துட்டு அவர்கிட்ட தான், அப்பா சொன்ன மாதிரி அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணேன். அது வந்து ஒர்க் மாதிரி இல்லை, அவர் வந்து கற்றுக் கொடுப்பார். எங்கேயாவது நான் ஓரமாக நின்னா கூட பிடிச்சி கூப்பிடுவார், இன்னும் சும்மா இருக்கேன் இப்போ பேக்ரவுண்டு இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருப்பார். இன்றைக்கி அவர் கூட நான் ஹீரோவாக நான் பண்ணுறேன்னு நினைக்கும் போது உண்மையாகவே பெருமையாக இருக்குது. திரு சார், ஐ லவ் யூ சார், யூ ஆர் அ மெஜிஷியன். அவர் சினிமாட்டோகிராஃபர்லாம் கிடையவே கிடையாது, மெஜிஷியன். அவர் எந்த ஃப்ரேம் வச்சாலும் அவ்வளோ அழகாக இருக்கும். சார் மறுபடியும் நிறைய படங்கள், அடுத்த படமும் உங்கள் கூட பண்ணுறேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். சங்கமித்ராவில் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சில்வா மாஸ்டர் வந்து ஆக்சுவலாக அவர் பண்ண வேண்டிய கேரக்டர் தான் எனக்கு கொடுத்துட்டாங்க தப்பி தவறி. மாஸ்டர் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் மாஸ்டர். நீங்கள் பார்ட் 2ல் உங்களை கூப்பிட்றாங்களாம், சத்தியமாக நான் நடிக்க மாட்டேன். ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு பெரிய ஹீரோ ஒருத்தர், அது அப்போ பேசுவோம் நம்ம, அவர்கிட்ட வந்து நான் இந்த மாதிரி விஜய் கூட படம் பண்ணுறேன், இந்த மாதிரி அந்த ஒரு ஃபாரஸ்ட் சப்ஜெக்ட் பண்ணேன். என்ன சப்ஜெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னாரு. இல்லை அந்த ஃபாரஸ்ட் சப்ஜெக்ட் அதுவாக பண்ணுறீங்க அப்படின்னு ஷாக் ஆனார். ஏன் சார், என்ன சார், அது ரொம்ப டஃப் படமாச்சேப்பா அப்படின்னாரு. சரி, அப்போ எனக்கு புரியல அவர் என்ன சொன்னார்னு புரியல. சரி, நான் போயிட்டு 2 ஷெட்யூல் 15 கிலோ வெயிட்டெல்லாம் குறைச்சி அப்புறம் அங்கே இங்கே அப்படி எல்லாம் கொஞ்சம் தேஞ்சி போய் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தேன். அந்த ஹீரோ அங்கே உட்காந்துருந்தார். என்னை பார்த்தோன்னே அவர் கண்டுபிடிச்சிட்டார், அந்த ஷூட்டிங்கில் இருந்தால் வரியா. நான் பக்கத்தில் போனேன். எப்படி சார் கரெக்டாக சொல்கிறீங்க, நான் அன்றைக்கே சொல்லலை உனக்கு.
அன்றைக்கி தான் எனக்கு புரிஞ்சுது. அவ்வளோ டஃப்பான படம் இது. இது எனக்கு மட்டும் இல்லை, நாட் ஓன்லி ஃபார் மீ, ஃபார் தி ஹோல் க்ரூ. இந்த மாதிரி திருப்பி பண்ண முடியுமான்னு சத்தியமாக எனக்கு தெரியல. நானும் பண்ண முடியாது, என்னால் சத்தியமாக முடியாது. இது ஒரு பேய் எனர்ஜியில் பண்ண படம் இது. அந்த பேய் தான் முதல்ல காரணம். அந்த பேய் டைரக்டர் பேய். அப்படி ஒரு எனர்ஜி அவருக்கு, அப்படி ஒரு பேஷனட் ஒரு பர்சன் சினிமாவுக்கு வந்து கிடைச்சிருக்கிறது உண்மையாகவே பெரிய நல்ல விஷயம். அவர் கூட நான் அசோசியேட் ஆயிருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கும் சாயிஷாக்கும் நிறைய கதை இருக்குது அவரை பற்றி சொல்கிறதுக்கு. பட் அவர் ஃபீல் பண்ணுவார். அவரும் நிறைய நிகழ்ச்சிகளை நம்ம பேசுவோம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் நான் வந்து நன்றி சொல்லணும். ஜெயஸ்ரீ வந்து ஆர்ட் டைரக்டர், அவங்க இருக்காங்க. அப்படி ஒரு எனர்ஜி கிடையவே கிடைக்காது. அப்படி ஒரு எனர்ஜி வந்து அப்படி என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க எல்லாருமே. இந்த படத்தில் திரு சார் சூப்பராக ஒரு வார்த்தை சொன்னார், அவங்க வேலை மட்டும் இல்லாமல் எல்லார் வேலையும் பார்த்தாங்கன்னு. அது ஒரு ஃபேமிலியாக இல்லைன்னா பண்ணவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி எடிட்டர் ஆண்டனி, பல படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் ஒர்க் பண்ணுறது. உங்களுடைய ஒத்துழைப்பு எவ்வளோன்னு சொன்னார் டைரக்டர். ஒவ்வொரு நாளும் கேட்டுட்டு தான் இருக்கேன். தேங்க்யூ ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் மீ, பார்ட் ஆஃப் மை ஃபில்ம்ஸ். அண்ட் பிரகாஷ் ராஜ் சார் வந்து எத்தனாவது படம்னே தெரில, அவ்வளோ படம் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட வந்து ஃபேன்ஸ், நான் சொல்கிறேன் கடைசியாக சொல்கிறேன், புரியுது. பிரகாஷ் ராஜ் சார் வந்து ஒரு படத்தில் மட்டும் இல்லை, உண்மையாகவே அவர் எனக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய வெல்விஷர். அவர் கூட நிறைய படங்கள் பண்ணதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம் என்னென்னா, நம்ம ஃபேமிலிக்கு அவர் எவ்வளோ உண்மையாக இருக்கார் அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். ஒவ்வொரு வாட்டியும் என் கூட படம் பண்ணும் போது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவார், சொல்லி கொடுப்பாரு. அது எல்லாமே எனக்கு இன்னும் மைண்ட்லேயே இருக்குது. தேங்க்யூ சார் ஃபார் பீயிங் பார்ட் ஆஃப் எவ்ரி திங். மதன் கார்கி அவர்கள், இன்றைக்கி அவருடைய நாளும் கூட. நான் அவருடைய மிகப்பெரிய ஃபேன். இதே வெற்றி, இதே விஷயங்கள் மறுபடியும் தொடரணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு வேறு என்ன இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. எல்லோரும் இங்கே இருக்கீங்க, இதுதான் எனக்கு என்னுடைய உலகம். இதுதான். அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, என்னுடைய டீம் இங்கே இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே என் ஃபேன்ஸ் இங்கே இருக்குங்க. நல்லது கெட்டது ஃப்ளாப்பு சக்ஸஸ் எல்லாத்துலேயும் என் கூட இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த எனக்கு அதுதான், இது வந்துட்டு சந்தோஷத்துக்கும் மேலே தான் இது, நீங்கள் எல்லாம் இருக்கிறது என் கூட. நான் அப்படின்னு சொன்னால் அது என்னுடைய வேலையும் சேர்த்து தான். நான் என் வேலை இல்லாமல் இல்லவே இல்லை. நான் எப்படி இருக்கேன்னு வேணால் நான் என்னால் சொல்ல முடியும். ஆனால் நான்ன்ற வார்த்தைக்கு என் வேலையை அதுலேருந்து தூக்கிட்டா நான் கிடையவே கிடையாது. நான் எப்படி இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னா நல்ல ஃபேமிலி இருக்காங்க, குழந்தைங்க இருக்காங்க, ஃபேன்ஸ் இருக்கீங்க, அதுதான். ஸோ என்னுடைய இந்த வேலையை நான் தொடரணும்னு ஆசைப்பட்றேன். இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் போர் அடிச்சிடக்கூடாது என் வேலைன்னு புது புது விஷயமாக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற ரசிகர்கள் உங்கள் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மீடியாவும் அந்த சப்போர்ட் எனக்கு எப்போவுமே கொடுத்துட்ருக்கு. அந்த சப்போர்ட் எப்பவும் கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஹாரிஸ் அவர்கிட்ட சொல்லிட்டேன், அவரோட பெஸ்ட் மெலடி இதுதான் நம்பர் 1. மெலடிஸ்ன்னு பார்க்குறம்போது இதுதான் நம்பர் 1, அது சந்தேகமே இல்லை. திரு ரொம்ப வாழ்த்து சொல்கிறது வந்து ரொம்ப அந்நியமாக இருக்குது. ஏன்னா எனக்குமான பழக்கம் வந்து உதவியாளராக இருக்கிற போதே நமக்கு தெரியும். அதனால் நான் பெருமைப்படுறேன்னு தான் சொல்லணும் வாழ்த்து சொல்கிறத விட. அப்போ ரவியை பற்றி சொல்லணும். ரவி வந்து விஜயை தெய்வ மகன்றாரு, விஜய் வந்து அவனை வந்து திருமகன்றாங்க. அப்புறம் அவங்க பெற்றவங்கள பற்றி 2 பேருமே பெருமை எல்லாம் சரி. நீங்கள் உங்கள் 2 பேரை பார்த்து நான் ரொம்ப பொறாமப்படுறேன்னு சொல்லலாம் ஒரு விஷயத்தில். அது என்னென்னா, என்கிட்ட ஒரு 50-100 கெட்ட பழக்கம் இருக்குன்னா அதில் ஒன்று கூட உங்கள்கிட்ட இல்லைன்றது தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒன்றாவது இருக்கணுமே ஒரு கெட்ட பழக்கம், ஒன்றுமே இல்லை. அதுதான் எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது. இதை நீங்கள் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப நல்லது எதிர்காலத்துக்கு. வாழ்த்துக்கள் மொத்த யூனிட்டுக்கும். Firstly, Vijay sir, I am going to be eternally grateful to you for giving me a debut like Vanamagan.
He is not only the amazing director that all of you all know about, but he is my elder brother and my family and someone who's going to be part of my life forever. I think he is someone who's given me the presentation that I had always dreamt of. And I don't think anyone can present a girl, especially in her first film, like Vijay sir has done for me. Thank you, sir. Ravi, he is the most fantastic co-star to work with. I also have to give him the credit of being the most large-hearted person I have ever met. For a man to give the girl in the film so much to do, whether it's dance or acting, I think you have to have a really large heart, and Ravi is definitely one of them. And apart from that, he has worked not only very, very hard on his physical appearance, but on every shot that we've given for Vanamagan. And I don't think any other actor could have just done justice to the role like Ravi has done. Thiru sir, congratulations, sir, on the National Award. I am so grateful that you have been part of Vanamagan. I don't think you've shot me so beautifully, and I couldn't have ever looked like this without you. Thank you, sir. Silva Master, I wouldn't have even picked up a pin and done any action if it wasn't for Master. Thank you, sir. Harris Jairaj, sir, this is your day, and you've given us so many beautiful tracks. I feel really blessed to be able to move and dance to your songs, and each track is different, and even visually they've turned out stunning, so I'm very happy about that. The whole cast and crew, Thambi sir, I've done so many lovely scenes with sir. He's such a renowned artist, and there's so much that I've learned from him. Prakash Raj sir, the whole team. I've worked with some great artists and had a fantastic time. Editor Anthony, he's done a fantastic job. Jayashri, all the assistant directors that have worked on the team. My mom, she's done my costumes, and that's why I look like that. Thank you, ma. எப்பவுமே தம்பியோட ஃபங்க்ஷனால எனக்கு ரொம்ப சந்தோஷம். அது ஒரு தனி ஸ்பெஷல் டே எனக்கு. என்னன்னா நம்ம ஃபங்க்ஷன் மாதிரி இருக்கும், ஆனால் டென்ஷன் பட வேண்டாம், வந்து சந்தோஷமாக அனுபவிச்சுட்டு போகலாம். நம்மளை போடும்போது தயக்கமாக இருக்கும் நம்ம ஃபங்க்ஷனாக இருந்தால், ஆனால் தம்பியை போடும்போது ஒரு பயங்கர அது ஒரு தெம்பாக இருக்கும். அப்படியே வந்தோமா, அது ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் எனக்கு எப்போவுமே. ஏதோ தம்பி என்னெல்லாம் வந்து தம்பியை பற்றி பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹோல் யூனிட்டுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாரிஸ் ஜெயராஜ் சார், உங்கள் டே இது, என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் சார். நான் சும்மா ஒரு பெருமை அடிச்சுப்பேன், ஏன்னா மின்னிலைக்கு முன்னாடி என்னுடைய ஷார்ட் ஃபிலிமுக்கு சார் வந்து மியூசிக் போட்டிருக்காங்க, ஃபிலிம் இன்ஸ்டியூட் டிப்ளமோ ஃபிலிமுக்கு. அது எனக்கு பெருமை, அவருக்கு பெருமை கிடையாது. ஏன்னா அதுக்கு நிறைய ஜிங்கிள்ஸ்லாம் போட்டு அவர் வேறு லெவலில் இருந்த டைம் தான் அப்போ கூட. பட் இருந்தாலும் நான் கேட்ட உடனே எனக்கு வந்து என்னோடய ஃபிலிம் இன்ஸ்டியூட் படம் பேர் பழைய கதைன்னு சொல்லிட்டு நான் சீக்கிரம் ரிலீஸ் பண்ணணும் அந்த டிப்ளமோவை. அது பெருமை, அதோட முதல் பெருமை ஹாரிஸ் ஜெயராஜ் சார் மின்னலைக்கு முன்னாடி, அதை முதல் படத்துக்கு முன்னாடி மியூசிக் போட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி சொல்லிகிட்டே இருப்பேன். அண்ட் தென் ஏஎல் விஜய், நான் தனி ஒருவனில் ஒரு அண்ணன் பார்த்துக்கிட்டேன், இங்கே பல அண்ணன்கள் வந்து பார்த்துக்க வனமகனில். ரைட் ஃப்ரம் ஏஎல் விஜய், வேறு ஒன்றுமே இல்லை, அண்ணன் ரவிக்கு அண்ணன், அவ்வளோதான். இன்னொரு சகோதரர், இந்த மாதிரி இந்த படமே சகோதரர் டீம்னு சொல்லணும். சில்வா மாஸ்டர் ரோப்பு கட்டுறோன்னா உடம்புல ரோப் கட்டுறதுக்கு துணியே இல்லை ரவிக்கு. இதில் ஒவ்வொரு நாளும் அந்த காட்டு அனுபவத்தை, காட்டுத்தனமான உழைப்பை அவன் சொல்லிட்டு இருந்தான். சந்தோஷமாக இருந்தது. இமேஜின் பண்ண முடியாத ஒரு உழைப்பு அந்த யூனிட் போட்டிருக்கு, என் தம்பி போட்டிருக்கான். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதோடைய ரிசல்ட் தான் இது. திரு சார், பல நாட்கள் இந்த படம் மாதிரி ரவி இவ்வளோ வந்து லயிச்சு இவ்வளோ சர்ப்ரைஸான விஷயங்கள் சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை. ரைட் ஃப்ரம் த லொக்கேஷன், அவங்க பட்ட சிரமம் எல்லாமே. கார்கி எல்லாமே சொல்லிட்டாரு. நம்ம எப்போவுமே களங்களை, புது களங்களை சினிமாவுக்கு கொண்டு வரும்போது தான் அதோடைய வளர்ச்சி. அது இங்கே பார்த்து பண்ணோமா அங்கே பார்த்து பண்ணோமான்னு எதுவுமே கிடையாது. களங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண தான் சினிமாவுடைய வளர்ச்சி. அது வந்து ஏஎல் விஜய் ஆகட்டும், ரவி ஆகட்டும், நான் பெருமையாக சொல்லிப்பேன், என் தம்பி வந்து புது களங்களை முயற்சி பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு. ரொம்ப அந்த சேலஞ்சிங், அதாவது எம் குமரனில் பாக்ஸிங் பண்ணால் அதே பாக்ஸிங்கை பூலோகத்தில் வேறு மாதிரி பண்ண ஒரு துணிச்சல் அவனுக்கு இருந்துச்சு. சந்தோஷப்பட்டேன். பூலோகம் மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு கன்வின்சிங்கான பெர்ஃபார்மன்ஸ். உண்மையிலே அது அந்த படம் அதற்கான உரிய மரியாதை அடைஞ்சுதான் எனக்கு தெரியாது, அடைஞ்சிருக்க வேண்டியதுன்னு காலம் அதை பற்றி பேசும் கண்டிப்பாக. அதே மாதிரி ரவிதான் முதல்ல பேராண்மை காட்டு படம் பண்ணான், காட்டுக்குள்ளே.
அதே ஜானரை மறுபடியும் டச் பண்ணி அதில் வேற ஒரு முயற்சி. ஒரு வழியில் தம்பியை பற்றி நம்ம பேசி ஆகணும். அண்ணங்களால் பேசாமல் இருக்க முடியாது. ஏன்னா கூட வந்து பார்க்குற ஒரு உழைப்பு அது. ரவி, அந்த உழைப்பு எப்போவுமே இருக்கும்போது உனக்கான பல உயரங்கள் இருக்குது. பார்த்துக்கிட்டு சந்தோஷப்படக்கூடிய அண்ணன் குடும்பம் எப்போவுமே இருக்கும். அதே மாதிரி ஏஎல் விஜய், அதாவது அண்ணன்களாக இருக்கிறது ஒரு பாயிண்ட்டை நிறுத்திட்டு தம்பிகள்கிட்ட வந்து கற்றுக்க வேண்டிய காலம் வரும்போது தான் நம்மளால் முன்னேற முடியும், நம்மளால் அடாப்ட் ஆக முடியும், காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாற முடியும். என் தம்பிகள் ஏஎல் விஜய், ரவிக்கிட்ட வந்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்கேன் நான். ஏஎல் விஜய் நாட் ஜஸ்ட் அ டைரக்டர், ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் அது. இந்த வயசில் இவ்வளோ பொறுப்புகள், இவ்வளோ வேலைகளை செஞ்சுக்கிறது வந்து அமேசிங். ஹேட்ஸ் ஆஃப். அவரை பற்றி எழும்புற சின்ன சின்ன விமர்சனங்கள்லாம் ஏதோ உலகம் தெரியாத, வாழ்க்கை தெரியாத, வேலையை பற்றி தெரியாதவங்க சொல்கிற விஷயங்கள். அதை தாண்டி அவர் ஒழுங்காக புரிஞ்சுக்கும் போது கற்றுக்க 100 விஷயம் இருக்குது ஏஎல் விஜய் கிட்ட இருந்து. அப்படி இருந்தால் மட்டும்தான் கரெக்டான பிளானிங், ஒரு படத்தில் கரெக்டான தீம் எடுத்துக்கிறது, களத்தை எடுத்துக்கிறது, புது புது விஷயங்கள் ட்ரை பண்ணுறது. ஹேட்ஸ் ஆஃப் ஏஎல் விஜய். அண்ட் எப்போவுமே பரவாயில்ப்படுவேன் ஏஎல் விஜய் பார்த்து, அந்த டீமை பார்த்து, அவருடைய பிளானிங்கை பார்த்து நிறைய கற்றுக்கிட்டு இருப்பேன். அண்ட் தென் திரு சார், ரவி வந்து வந்திருக்காரான்னு தெரியல, பட் அவரை பற்றி ரவி அமேசிங்காக பேசாத நாள் கிடையாது. திரு சார் அண்ட் எல்லாமே ஒரு ஆனால் ஷுவர் ஷாட்னா 4 songs ஷுவர் ஷாட்னான்னு சொன்னாங்க என்கிட்ட தம்பி. நான் கேட்கல இது வரைக்கும். ஸோ அது வந்து ரவிக்கு தாம் தூம் எல்லாமே, எங்கேயும் காதல் அண்ட் 3rd ஃபிலிம். தேங்க்யூ சார் அண்ட் ஹோல் டீம். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக வாழ்த்துக்கள், என் மனப்பூர்வம் வாழ்த்துக்கள். படத்தை புது களங்கள் வரதை சந்தோஷமாக வரவேறுங்க. இது அந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்கிறதுல பெரிய விஷயம் கிடையாது. சொல்கிறதுக்கு 100 பேர் வருவாங்க. அது சொல்கிறதுல பெருமை தட்டி மாறு தட்டுக்கிறதுல கிரிட்டிக்ஸ் இன்னும் ஒரு பெரிய மனசாக இருக்கலாம். ஒரு நார்மல் ஹீரோயிசத்தை வந்து, அதாவது கதை இல்லாமல் பண்ணக்கூடிய ஹீரோயிசம் நம்ம என்கரேஜ் பண்ண வேண்டாம். கதையோடு வரக்கூடிய எல்லா ஹீரோயிசமும் என்கரேஜ் பண்ணுவோம். அதுதான் வந்து புது புது களங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது அது தானாக மாறும். இது சின்ன ஒரு ரெக்வெஸ்ட் அது. ஸோ கிரிட்டிக்ஸ் புது களங்களை, புது முயற்சிகளை நல்லா வளர்க்கணுங்கிறது என்னுடைய ஆசை. இந்த படம் மிக மிக மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் டாட் ஆரம்பித்து தொடங்கி வச்சது ஜெயம் ரவி சார் தான். அவர் இல்லைன்னா அந்த படம் கிடையாது. தேங்க்யூ பிரதர். ஐ டோன்ட் நோ வாட் டு சே. அவர் சொல்கிறதுலாம் உண்மை கிடையாது. அவர் எடுத்துக்கிட்ட சிரத்தை இந்த படத்துக்காக அது வந்து என்னால் சொல்ல முடியாது. எவ்வளோ அடிபட்டிருக்கு, எவ்வளோ தடவை எங்கள்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்காருன்றது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது செல்வா மாஸ்டருக்கு தெரியும். ஸோ மிக மிக தெய்வ திருமகன் தான் உங்களை சொல்லணும்னா, 4 தெய்வமகன் கிடையாது. பிகாஸ் அது தாண்டி நீங்கள் பிகாஸ் எல்லாத்துக்குமே ரெடியாக இருந்தார். ஐ திங்க் எவ்ரி திங் இஸ் ரெடி ஃபார் எவ்ரி திங். அதனால தான் படம் பண்ண முடிஞ்சுது. அந்த ஒரு எனர்ஜி தான் எங்கள் படத்தையே கன்வெர்ட் பண்ணிச்சு. தேங்க்யூ பிரதர். இட்ஸ் ரியலி ஆனர் டு ஒர்க் வித் யூ. நான் ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக முடிச்சுட்டு படம் ட்ரை பண்ணும்போது நான் முதல்ல போனது மோகன் சார் ஆஃபீஸ் தான். அப்போ வந்து ஜெயம் முடிஞ்சிச்சு, எம்கமன் ஆரம்பிக்க போகிறாங்க. நான் கதை சொல்ல ட்ரை பண்ணி எனக்கு 14 வருஷம் ஆச்சு சார் உங்கள் படம் கிடைக்கிறதுக்கு. தேங்க்யூ பிரதர், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுக்கு எனக்கு. அண்டு அன்னையிலேருந்து எனக்கு வந்து மோகன் சார் வந்து ஒரு பெரிய குரு மாதிரி இருந்தாங்க எனக்கு. எப்படி பிரியதர்ஷன் சார் எனக்கு ஒரு குருவோ அது மாதிரி ஸ்க்ரீன் பிளேயில் எனக்கு மோகன் சார் தான் குரு. அது நிறைய இன்டர்வியூ நான் சொல்லியிருக்கேன், இங்கே நான் பதிவுப்படுத்தி விரும்புகிறேன். சாயிஷா, I know what to say. You're here to stay here and rule. I wish you all the best. I'm sure you're going to rock here. And I'm very, very happy and proud of you. She's a great actor and she's going to stay in all your arts. And I don't know what to say. She's become my sister, so it's talking like a family. I'm talking about it like my family. And Thiru sir, அதை பற்றி சொன்னால் எனக்கு எமோஷன் தான் ஆகும். பிகாஸ் நான் அசிஸ்டன்ட் இருக்கும்போது நான் எப்படி சினிமா வரணும் ஒரு பேஷன் வந்தது காரணம்லாம் பிரியன் சார், திரு சார் தான் எனக்கு இன்றைக்கி ஓரளவுக்கு ஃப்ரேமிங் சென்ஸ் ஏதோ இருக்குது அப்படின்னா அது கண்டிப்பாக காரணம் திரு சார் தான். அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டது தான். ஸோ அது உங்களுக்கு தெரியாமல் நாங்கள் கற்றுட்டு இருந்தோம். இந்த படத்தில் நிறையா கற்றுக்கிட்டேன். இன்னும் சார் வந்து ஒவ்வொரு டைமும் இம்ப்ரூவைஸ் பண்ணும்போது நமக்கு தெரியும் எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம், ஃப்ரேமிங் இப்படி பெட்டராக பண்ணணுன்றது. தேங்க்யூ திரு சார். இட்ஸ் அ கிரேட் ஆனர் டு ஒர்க் வித் யூ அகெயின். அண்ட் தம்பிராமன் அண்ணே, உங்கள் எனர்ஜி தான் ஆக்சுவலாக வந்து இருக்கிறதுலே செட்லேயே ரொம்ப சின்ன ஆள்னா யாருன்னா தம்பிராமன் தான். 15 வயசு இருக்கும் அவருக்கு அந்த செட்டில். அவர் பண்ணுற நானும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் நானும் சொல்கிற மாதிரி தான் அவருக்கு. நேரம் கருதி அவ்வளோ எனர்ஜி டோட்டலாக கொடுத்துருக்காங்க. அவங்க காம்பினேஷனில்
சாயிஷாக்கும் தம்பி என்ன காம்பினேஷனில் சீன்ஸ் ஐ திங்க் லிட்ரலி என்ஜாய்டு எவ்ரி திங். படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். தமிழ்னா பெருத்துக்கு பெரிய பில்லர் நீங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஆண்டனி சார், என்ன சொல்லணும்னு தெரியல, உங்களை பற்றி பேச என்னை பற்றி பேசுகிற மாதிரி தான். நிறைய ஃபாஸ்ட்டாக இந்த படத்தை எடிட் பண்ணிட்டாரு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். ஜெயஸ்ரீ, தேங்க்யூ ஸோ மச் ஜெயஸ்ரீ. ஜெயஸ்ரீ வந்து இந்த படத்துக்கு இன்னொரு பெரிய பில்லர். எப்படின்னா இந்த படம் நான் ஆரம்பிச்சிருந்து எங்களுக்கு ட்ராவல் ஆகிட்டே இருக்காங்க. நாங்கள் அநேகமாக எல்லா காட்டுக்கும் போயிட்டோம். நானும் ஜெயஸ்ரீயும் வியட்நாம், பேங்காக், தாய்லாந்து, அந்தமான் எல்லா காட்டுக்கும் போயிட்டோம். ஸோ அவங்க ரெஃபரன்ஸ் கொடுத்தே இருப்பாங்க ஒவ்வொரு தடையும் போகும்போது. இங்கே இது நல்லாயிருக்கும், இங்கே பாருங்கன்னு சொல்லி நம்ம ஒரு செட்டு போட்டுடலாம். ஆனால் அங்கே கிடைக்கிற ஒரு பாத்திரமாக இருக்கட்டும், ஒரு அம்பு, வேல், அதெல்லாம் அவங்க டீட்டெயிலிங் தான். தேங்க்யூ ஜெயஸ்ரீ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இட். அண்ட் ஹாரிஸ் சாரை பற்றி நான் சொல்லி ஆகணும். பிகாஸ் சார் இட்ஸ் கிரேட் ஆனர். ஐ டோன்ட் நோ வாட் டு சே. ஃப்ரம் மெட்ராஸ் பட்னம், யூ நோ தட் ஐம் ட்ரைங் டு ரீச் யூ ஆர் ட்ரைங் டு ஒர்க் வித் யூ. இந்த படத்தில் இதில் பெரிய பிளெஸ்ஸிங் என்னென்னா, உங்கள் 50வது படத்தில் எங்களுக்கு அமைஞ்சது மிகப்பெரிய பிளெஸ்ஸிங் நினைக்கிறேன் வனமகனுக்கு. ஸோ இட்ஸ் அ கிரேட் ஆனர் சார் டு பி அசோசியேட் வித் யூ. நான் சொல்லிட்டே இருப்பேன் அவரை பற்றி. அவர் வந்து ஒன் மேன் ஆர்மி. அவர் தான் ரெக்கார்ட் பண்ணுவார், அவர் தான் வந்து சிடி ரைட் பண்ணுற வரைக்கும் சார் தான் சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் அ ஒன் மேன் ஆர்மி. கண்டிப்பாக அந்த சாங்கில் இருக்க அத்தனை சாங்கோட படத்தோட ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து மியூசிக்லேருந்து தான் வர ஆரம்பிக்குது. அது கண்டிப்பாக ஹாரிஸ் சார்னால தான். ஹாரிஸ் சார்னு ஒரு பெரிய பிராண்ட் இந்த படத்தில் அசோசியேட் ஆனது எங்களுக்கு கிடைச்ச பெரிய பிளெஸிங்காக தான் நினைக்கிறேன் சார். அது மாதிரி நிறையா இருக்காங்க. எம்ஆர் ராஜகிருஷ்ணன் சவுண்ட் இன்ஜினியர், மாஸ்டர் செல்வா மாஸ்டர், சாரி மாஸ்டர், நான் சொல்லிட்டு இருப்பேன், செல்வா மாஸ்டரோட உழைப்பு தான் இந்த படத்தில் மிகப்பெரிய உழைப்பு. ஏன்னா ஒரு படத்தில் டைகர் சீக்வன்ஸ் ஒன்று வரும், அது கன்சீவ் பண்ணிலேருந்து எல்லாமே வந்து செல்வா மாஸ்டர் தான். நான் சொல்லிட்டு இருப்பேன், செகண்ட் ஹாஃபோட டைரக்டரே அவர் தான். ஏன்னா அவ்வளோ ஒர்க்கு அவருக்கு இருக்குது. நிறைய பேருக்கு நான் தேங்க் பண்ணோம். பிரகாஷ் சார் படத்தில் வந்து நான் கேட்டோடனே உடனே வந்து ஒத்துக்கிட்டு எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். அகெயின் அவரோட ப்ரெசன்ஸே போதும் படத்தை ஒரு மாதிரி ஒரு பெரிய ஒரு வலு கிடச்சிடும் படத்துக்கு. அது ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து எங்களை வாழ்த்துனாங்க. சரண்யா மேடம், தேங்க்யூ மேம். ஐ டோன்ட் நோ வாட் டு சே. அகெயின் யுவர் ஃபேமிலி டு மீ. என்னோடய அப்பா அம்மாவுக்கும், என்னோடய ஃபேமிலிக்கும், என்னோடய சிஸ்டர், எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தொடர்ந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கு. என்னோடய பிரதரின்ல, எல்லாருக்கும் சொல்கிறேன். இந்த படத்தில் நிறைய பேர் நான் சொல்லணும், பட் ஐம் ஜஸ்ட் கருமையெல்லாம் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுக்க ட்ரை பண்ணுறேன். என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ் அண்ட் ஃபைட்டர்ஸ் அசிஸ்டன்ஸ், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக ஒர்க் பண்ணவங்க. பாலா சார், நீங்கள் வந்தது தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு பெரிய மரியாதை. என்னோட ஒரு உணவத்த மானசீக குரு அவர், அவங்க வந்து ரொம்ப நன்றி. அதே மாதிரி ஐஸ்ரீ கணேசங்கள் வந்திருக்காங்க. இன்றைக்கி நான் இந்த இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அவங்க தான் மிக மிக முக்கியமான காரணம். நான் ஃபஸ்ட்டு அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒரு சேர்த்து விட்டதே அவங்க தான். திரு ரொம்ப முன்னாடியே வர வேண்டியது இந்த ஒரு ரெக்கக்னிஷன். நான் அவரோட காஞ்சிபுரம்ங்கிற ஒரு படத்தில் நான் நடித்தேன். அண்ட் அதுக்கே நான் எதிர்பார்த்தேன் இந்த ஒரு மரியாதை. பட் அதை தாண்டி அவர் இன்ஃபேக்ட் அவருக்கு அதை பற்றி வருத்தமும் இல்லை. பிகாஸ் இட்ஸ் நாட் ஜஸ்ட் திஸ், அவர் எப்போவும் இதுக்கு தகுதி உண்டவர். அண்ட் திருவிட எனக்கு பிடிச்சதை வந்து அவர் அவருடைய சினிமேட்டிக் ஐ மூலமாக அவர் கதையை சொல்கிறார். ரொம்ப நேர்மையாக ஒரு கதையை நேசிப்பார். அண்ட் காஞ்சிபுரத்தில் வந்து இஸ் நாட் ஜஸ்ட் அ சினிமாட்டோகிராஃபர், அதோடைய பீரியட், அதோடைய டைம், அங்கே இருக்கிற ஒரு ஆர்ட் டிரெக்ஷனில் சாபோட சண்டை போடுவார். இல்லை இந்த பஸ்ஸில் வந்து இது இல்லையே, இது இல்லை, இது தவறுங்கிற மாதிரி. அண்ட் இன்ஃபேக்ட் அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒரு சினிமாட்டோகிராஃபர், அவருக்குள்ளே ஒரு ஒரு படைப்பாடி இருக்கான், ஒரு சிந்தனையாளர் இருக்கா. இட்ஸ் நாட் ஜஸ்ட் மெஷின் ஃபார் ஹிம். அது வந்து கிட்டத்தட்ட 1940s நடக்கிற ஒரு கதை, 1947 நடக்கிற கதை, 48. அப்போ வந்து ஒரு வில்லேஜில் வந்து நிறைய ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை வர வச்சா அவர் சொல்லுவார், இல்லை அப்போ வந்து டென்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன் கம்மி இருக்கும், இத்தனை பேர் இருக்கக்கூடாது, இல்லை ஒரு வில்லேஜ்னால் இத்தனை பேர் தான் இருப்பாங்க, ஏன் சும்மா கூட்டத்தை சேர்க்கணும். அதாவது அந்த அளவுக்கான ஒரு கான்ட்ரிபியூட்டர் டு சினிமா. அந்த 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 ஊரை வந்து தேர்ந்தெடுக்கும் போது அதுக்கு ஒரு தொடுவானம் வேணும், அதுக்கான ஒரு ஜானர் வேணும், ஒரு மழை, அந்த பில்டிங்ஸ் இன் மைசூர், அந்த பீரியட். ஸோ இப்படி இட்ஸ் நாட் ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு கமர்ஷியல் ரெகுலர் சினிமாவில் பார்க்குற மாதிரியான ஒரு ஆடம்பரமோ லைட்டிங் மட்டும் இல்லை, ஒரு கதைக்கு ஒரு ஒரு டெக்ஸ்சர் கொடுப்பாரு. அண்ட் அது வந்து ரொம்ப டேஞ்சபிளாக இருக்கும். இன்ஃபேக்ட் அந்த படத்தை நான் வந்து டொரண்டோ ஃபெஸ்டிவலில் வந்து ஒரு க்ரீன் கார்பெட்டில் பார்க்கும்போது அத்தனை பேரும் அந்த ஒரு சினிமாட்டோகிராஃபியை நின்று
பாராட்டும் போது அவங்களுக்கு புரியுது, அங்கே ஒரு ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபரோட கான்ட்ரிபியூஷன் டு சினிமா புரியுது. ஸோ அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு உழைப்பாளி அண்ட் திறமைசாலி, ரொம்ப நேர்மையாக ஒரு வேலையை பார்ப்பார். அவருக்கு எப்போ கிடைக்க வேண்டிய கர்வம் இந்த மூலமாவது கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் திரு தமிழ் சினிமாவை பெருமைப்படுத்துறதுக்கு நன்றி. இறைவனுடைய அருளால், உங்களுடைய ஆசீர்வாதத்தால் இந்த 50வது படம் இது பெரிய சாதனைலாம் கிடையாது. இருக்கல நான் தான் சோம்பேறி மியூசிக் டேரக்டர். ஏன்னா ஒரு விஷயமும் பாட்டுன்னா பாட்டில் இருக்கிற பாட்டை ஒரு 20,000 செக்மெண்ட்ஸாக பிரித்து போட்டு அதில் நான் சந்தோஷமாக ஒரு மெடிடேஷன் மாதிரி பண்ணுவேன். ஒரு பாட்டை 200-300 வாட்டி கேட்டு முடிஞ்சு போன பாட்டை கூட விட்டு வர மாட்டேன். அதில் வேறு என்ன பண்ணலாம், அது எதாவது இன்ஸ்பயர் பண்ணேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 தியானம் மாதிரியும் அப்புறம் ஒரு நுகர்வோர் ஒரு கன்சியூமர் மாதிரி தான் என்னுடைய ப்ரொடக்ஷன். அண்டு ஐம் ஸோ ஹாப்பி. இந்த 50வது படம் ஏஎல் விஜயோட அமைஞ்சது. அண்டு எல்லோரும் சொல்லிட்டாங்க. விஜய் பற்றி நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லணும். விஜய் இஸ் சச் அ ஸ்வீட் பர்சன். முதல்ல அவங்களுடைய பெற்றோர்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கணும். சொல்லுவாங்களே வளர்த்த இப்படி ஒரு பிள்ளை வளர்க்கணுன்னு, அது ஸோ அவரோட அவங்களோட பெற்றோர்களுக்கு தான் நான் என்னுடைய வாழ்த்துக்கள். அண்டு சாயிஷா அப்சல்யூட்லி ஃபேபுலஸ். நான் லேசான்ற படம் பண்ணும்போது எனக்கு நினைவு இருந்து த்ரிஷான்றவங்க ஒரு ஹீரோயின் பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் எல்லாம் கதை சொல்லும் போதெல்லாம் ஜஸ்ட் செக்கர் ஷி ஸோ ஃபேண்டாஸ்டிக், அவங்க வந்து ரொம்ப தூரம் போவாங்க அப்படி சொல்லியிருக்கேன். அப்புறம் எங்கேயும் காதல் பண்ணும்போது ஹன்சிகான்ற ஒரு ஆர்டிஸ்ட்டை வந்து சில ஆர்டிஸ்ட் இப்படி ஜஸ்ட்டு அட இவங்க நம்ம மக்களுக்கு இவங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற ஒரு 3வது சாயிஷா தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நான் இந்த படம் ஃபஸ்ட்டு சாங் முடிஞ்சோடனே என்கிட்ட பிரபுதேவா ஒரு கதை சொல்ல வந்தார். அப்பயே சொன்னேன் சாயிஷான்னு ஒரு ஆர்டிஸ்ட் வந்திருக்காங்க. என்ன ஆக்சுவலி சாயிஷா நான் இப்போ தான் பார்க்குறேன், இதுக்கு முன்னாடி நாங்கள் நேரில் பார்த்ததில்ல. பட் அவங்களுடைய ஃபோட்டோஸு பிக்சர்ஸு வீடியோஸ்லாம் அவர் காமிச்சிருக்காரு. உடனே பிரபுதேவா சார் அவங்க தான் சார் நம்ம படத்துக்கு ஹீரோயின்னாங்க. ஸோ ஐ திங்க் இது ஒரு இந்த 2017 தமிழ் சினிமாவுக்கு இது இன்னொரு மிகப்பெரிய ஒரு வரவு. ஸோ சாயிஷா இட்ஸ் அ லாங் வே டு கோ. அண்டு என்னுடைய இந்த பயணத்தில் இசை பயணத்தில் எனக்கு பிடிச்ச ஆல்பம்ஸில் 2 ஆல்பம்ஸ் தாம் தூம் எங்கேயும் காதல், 2மே ஜெயம் ரவியோட படங்கள். ஸோ தேங்க்யூ ஜெயம் ரவி. நல்ல இசை பயணம் முக்கியத்துவம் கொடுக்குற படங்களோட உங்களோட இணையத்தில் ரொம்ப சந்தோஷம். எஸ்பெஷலி கமர்ஷியல்ன்றப்ப டப்பு போயின்னு இருக்கும்போது நிறுத்தி நிதானமாக மாதிரி படங்களை நீங்கள் பண்ணுறது ரொம்ப தேங்க்ஸ். ஸோ அதனால் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இல்லைன்னா செல்ஃபோனை பார்த்துருவாங்களா, சிம் கார்டை பார்ப்பாங்களா, SMS பார்ப்பாங்களா, இப்படியே எல்லாரும் படத்தை பண்ணி போயிட்டு. ஸோ இதில் உணர்வுபூர்வமான படம் இதுதான் காலம் தாண்டி நிற்கும். ஸோ அந்த உண்மையை புரிஞ்ச படத்துக்கு நீங்கள் முக்கியம் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தொடர்ந்து அந்த மாதிரி பண்ணோம். எல்லாத்துக்குமே இல்லை இந்த குழுக்கும் அப்புறம் இங்கே பாட்டு பாடின பிரவீன் சவி பிரமாதமாக பண்ணாங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. என்னையே நான் ரொம்ப உணர்வுபூர்வமாக இருந்தது உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது. இந்த அவசரமான இந்த உலகத்தில், போட்டிகள் நிறைந்த உலகத்தில் எந்த ஒரு செய்தியை சொன்னாலும் அது ஏற்கனவே யாரோ ஒருவர் சொன்ன செய்தியாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு டியூனை போட்டாலும் ஏற்கனவே வந்துருச்சுன்னு சொல்ல சாதாரண கிரிட்டிக் பண்ணக்கூடிய இந்த உலகத்தில் 50 படங்களுக்கு தொடர்ச்சியாக இசையமைப்பது என்பது சாதாரண விஷயம் அல்ல. இசையமைத்துட்டு புகழின் உச்சியில் இருக்கிற பொழுது கூட எந்த விமர்சனங்களுக்கு ஆட்படாமல் புகழுக்கு அடிமையாக இல்லாமல் தனது கடமையை செவ்வனே செய்து இருக்கக்கூடிய அன்பு தம்பி ஹாரி ஜெயராஜ் அவர்களுக்கு எல்லாம் அல்ல இறைவன் இன்னும் தொடர்ந்து நீடித்த பயணத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் பிரியப்படுறோம். மணமகன் அப்படின்னா மறுபடியும் ஒரு கருத்தை இங்கே பதிவு பண்ணுறேன். சகோதரர் அருள் பிரகாஷ் அவர்கள் சொன்ன கருத்து, நமக்கெல்லாம் விவசாயம் செய்து சாகுபடி செய்து நமக்கு நெல்லை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய விவசாயிகளை சாகும்படி செய்யக்கூடிய இந்த சூழ்நிலையை மாற்றுவதற்காக முயன்று கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நல்ல இதயங்களையும் தெய்வங்களாக நினைத்து விவசாயிகளுடைய கண்ணீரை துடைப்பதற்கு யாரெல்லாம் காரணமாக இருக்கிறார்களோ அவர்களுடைய கால் தொட்டு நான் வணங்கி அவர்களை காப்போம் என்ற உணர்வோடு, காரணம் வனமகன் அப்படின்னா ஒரு பங்களா ஃபிக்ஸட் ப்ரைஸில் பணம், தனிமையில் ஒருத்தன் உட்காந்துருக்கான். அந்த வாழ்க்கை தேவையா? அடுத்த வேளை சோத்துக்கு வழி கிடையாது, மாற்று உடை கிடையாது, ஒழுகாத வீடு கிடையாது. ஆனால் மனசுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணோடு நடு ரோட்டில் இருக்கான். எந்த வாழ்க்கை சிறந்தது அப்படின்னா
மனசுக்கு பிடிச்சவங்களோட உட்காந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை தான் சிறந்தது. ஆக நீயாக இரு, அது தானாகவே உன்னை தேடி வரும் என்ற ஒரு நல்ல கருத்தை மையப்படுத்தி, அந்த நல்ல கருத்தை யார் சொல்ல முடியும்னா நல்ல ஆத்மா இருக்கிறவங்க தான் சொல்ல முடியும். நான் பார்த்த தமிழ் இளைஞர்களில் அப்பளுக்கு இல்லாத ஒரு இதயம் தம்பி ஏஎல் விஜய் அவர்கள். அந்த நல்ல கருத்தை, மனிதநேயம் கொண்ட ஒரு கருத்தை யாரை வைத்து சொன்னால் மனிதர்கள் கிரிட்டிக் பண்ணாமல் ஒத்துப்பாங்க, ரசிகர்கள் வந்து அதை வந்து விமர்சனம் பண்ணாமல் ஒத்துப்பாங்க அப்படின்னா இன்னொரு நல்லவன் தேவை. அந்த நல்ல தம்பி ஜெயம் ரவி. ஒரு நல்ல தம்பி மீது ஒரு நல்ல கதையை ஒரு நல்ல படைப்பாளி கொடுத்திருக்கிறார் இந்த வனமகன். இதை ஒரு கதையை நாங்கள் உருவாகிற பொழுது இயக்குநர்கள் வந்து 24 கிராஃப்ட் சினிமாவில் இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, கேள்விப்பட்டிருக்கீங்க, 24 கிராஃப்ட். இந்த வனமகன் கருத்தை ஒரு ஃபைட் மாஸ்டர் இல்லாமல் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அதற்கான ஸ்பேஸ் கொடுத்துருப்பார். இந்த வனமகன் கருத்தை இசையே இல்லாமல் பண்ணிட முடியுமா? பண்ணவே முடியாது. அதற்கான ஸ்பேஸ். இந்த வனமகன் படத்தை ஒரு கலை இயக்குநர் இல்லாமல் எடுத்துட முடியுமா? ஜெயஸ்ரீக்கு அதற்கான ஸ்பேஸ். 24 கிராஃப்ட்டும் பொதிந்தால் மட்டுமே இந்த வனமகனை உருவாக்க முடியும். சில படங்களை பார்ப்போம், டயலாக் ஓரியன்டாக இருக்கும், ஆனால் அந்த வனமகளில் எல்லாமே பொருந்தி வந்திருக்கு, மனிதத்தை புதைத்திருக்கு. இந்த படம் வெற்றி பெற்று எல்லோரையும் மகிழ்வுபடுத்த வேண்டும் என்று எல்லாமல் இறைவனை பிரார்த்தப்பட்டு. உண்மையான ஒரு டெக்னீஷியனாக நான் ஒரு விஷயம் சொல்ல நினைக்கிறேன். ஒரு 100 நாட்கள் ஓடக்கூடிய படத்தை பார்த்த ஒரு உணர்வு எனக்கு ஏற்பட்டுச்சு. இந்த படம் நிச்சயமாக பெரிய வெற்றி அடையும். ஏன்னா இந்த ஆடியோவையும் அதே மாதிரி பிக்சரைஸையும் பார்த்ததுக்கு அப்புறம் ஏற்பட்ட உணர்வு இது எனக்கு. இதுவரை நான் இப்போ ஃப்ரேம்ஸை வந்து ஒன்லி இதில் தான் பார்த்தேன். இன்னைக்கு ஹீரோ ஹாரி ஜெயராஜ் அவர் வந்து எனக்கு 1990களிலேருந்து என் கூட இருந்துக்கிட்டே இருக்கார். என்னுடைய தெலுங்கு படங்கள்லாம் நிறைய வேலை செஞ்சுருக்காரு. அப்புறம் என்னுடைய பையன் முதல்ல எடுத்த ஷார்ட் ஃபிலிமுக்கு அவர் தான் மியூசிக் பண்ணார். அப்புறம் என்னுடைய ரவியுடைய படங்களில் எல்லா படங்களும் 3 படங்கள் பண்ணிருக்கார். 3 படங்களும் ஆடியோ பெரிய ஹிட்டு. அது ஆர் விஜயராஜ் பற்றி நான் சொல்ல வேண்டியதே இல்லை. அவ்வளோ அருமையாக ஒர்க் பண்ணோம். எனக்கு ரொம்ப காலமாக எனக்கு கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஆர் விஜயராஜ். விஜயை பற்றி சொல்லணும்னாக்கா இதுக்கு எனக்கு இன்னொரு பையன் தான் அவர் விஜய். முக்கியமாக என்ன சொல்லணுன்னா, மதராசப்பட்டினம் மாதிரி ஒரு பிளான்டு பிக்சரை வேறு எந்த டெக்னீஷியன் பண்ண முடியாது. அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தார். அவ்வளவு பிளான் அவ்வளோ அருமையாக இருக்கும். ப்ரொடக்ஷன் சைடில் இருக்கக்கூடிய பிளான் இருக்கு இல்லையா, தன்னுடைய ஸ்க்ரீன் பிளே கொண்டுறதுக்கு, ஃப்ரேமில் கொண்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டப்படும். அந்த விதத்தில் வனமகனை அவர் எந்தளவு கொண்டு வந்திருப்பார் எனக்கு தெரியும். அதனால் இந்த படம் பெரிய வெற்றி அடையும். எல்லோரும் நாயகியை பற்றி சொல்லிட்டாங்க. ஆண்டோனியை பற்றி நிறைய பேர் பேசவே இல்லை. அது எனக்கு ஒரு குறை ஆஸ் எடிட்டராக. ஆண்டோனி ரொம்ப கில்லாடி. மற்றவங்க குறைகள்லாம் தள்ளிட்டு எது நிறையோ அதை மட்டுமே ஃப்ரேமில் கொண்டு வரும். அதனால் ஆண்டோனி நான் ரொம்ப பாராட்டுறேன். இந்த படம் பெரிய வெற்றி அடையும். இந்த கால பெண்களுக்காக என் டீமோட ஒரு ட்ரிபியூட்டாக இருக்கும். ஏன்னா இந்த பாடல் வந்து யார் என்ன சொன்னாலும், இவ்வளவு தான் நீங்கள் ட்ரெஸ் போடணும், இவ்வளவு தான், இப்படி தான் வந்து நீங்கள் நடந்துக்கணும், கோயிலுக்குள்ளே நீங்கள் வரக்கூடாது, இதுக்குள்ளே நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு மாதிரி இந்த ரூல்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கிற இந்த சமூகத்துக்கு எதிராக ஒலிக்கிற பெண்களோட குரலாக இந்த பாடல் வந்து வந்திருக்கு. ஸோ அந்த பாட்டு ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு பாட்டாக அந்த பாட்டு வந்து ஹாரிஸ் அவர்கள் பண்ணியிருக்காங்க. அந்த பாட்டோட சவுண்ட்ஸ் ஆகட்டும், பாடின விதமாகட்டும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாட்டாக வந்துச்சு. இன்னொரு பாட்டு முரடான்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டு எனக்கு மறக்க முடியாத பாட்டு. ஏன்னா இந்த பாட்டோட ஒலிப்பதிவுக்காக என்னோட மகனை நான் கூட்டிகிட்டு போயிருந்தேன். ஹைக்கூ 7 வயசு அவனுக்கு. அங்கே எல்லாம் உட்காந்துட்டு பாட்டு வந்து எல்லாம் முடிச்சுட்டு ஒரு வரி மட்டும் ஹாரிஸ் சார் வந்து அங்கே லைவாக ஒரு சேஞ்ச் சொன்னார். டியூன் இப்படி மாற்றலாமா, தன்னென்ன நானும் மாற்றலாமான்னு சொன்னார். சரி சார் நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்துக்குள்ளே என்னோட பையன் பக்கத்தில் இருந்து அப்பா எனக்கு ஒரு ஐடியான்னு சொல்லி சொன்னான். எல்லோரும் வந்து எனக்கு திரும்பி பார்த்தோம். அவனை டைரக்டர் இருந்தார், பென்னி தயாள் இருந்தார், பாடுறதுக்கு ஹாரிஸ் இருந்தாங்க. எல்லாம் அவனை திரும்பி பார்த்த உடனே, அப்பா அதை வந்து முரடா உன் இதயத்தை மாற்றுன்னு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டான். ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் ஷாக்கில் இருந்தோம். என்ன இப்படி எப்படி பண்ணுறாங்கன்னா, நம்ம அந்த மீட்டருக்கு வந்து பர்ஃபெக்ட் மேட்சாக இருந்துச்சு, அந்த சுச்சுவேஷனுக்கு அதை விட பர்ஃபெக்ட் மேட்சாக இருந்துச்சு. நான் அது 4வது லைனுக்கு தான் கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஹாரிஸ் சார் வந்து அதை கேட்டுட்டு சூப்பராக இருக்குது, இதான் ஃபஸ்ட் லைன்னு சொல்லிட்டு தூக்கி பாட்டோட முதல் வரியை அதை தூக்கி போட்டார். ஸோ என்னோடய மகனுக்கும் இந்த முதல் வரியை கொடுத்ததுக்காக அவனுக்கும் என்னுடைய நன்றி. இந்த படத்தில் வந்து பச்சை உடுத்திய காடுன்னு ஒரு பாட்டு இருக்குது. ஹாரிஸ் அவர்களோட 50 ஆண்டு கால பாடல்கள், 50 படத்தோட பாடல்கள் வந்து இப்போ பார்த்தீங்க. அந்த பாடல்கள் எல்லாமே வந்து
நிறைய பாடல்கள் காலத்தை தாண்டி இன்னைக்கு இப்போ போடும்போதும் எல்லாமே கைத்தட்டிட்டு இருக்கீங்க இத்தனை ஆண்டுகள் கழித்து வரும்போதும். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, அவர் அந்த வரிகளுக்கும் அந்த குரலுக்கும் கொடுக்குற முக்கியத்துவம். அவர் வந்து அவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணுறாரு அந்த குரல் வரிகள் எல்லாத்தையும். அந்த வரிகள் கேட்கணும், அந்த குரல் வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இங்கே இந்த வாய்ஸ் ஃபில்டர்ஸ் இதெல்லாம் எதுவுமே பயன்படுத்தாமல், இந்த ஆட்டோ டியூன் இதெல்லாம் எதுவுமே பயன்படுத்தாமல், ஒரு மனிதனோட குரல் அவங்களோட குரல் மாதிரியே ஒலிக்கணும், ரெக்கார்டிங் ஸ்டுடியோவில் எப்படி கேட்குதோ அப்படி தான் எல்லாருக்கும் கேட்கணும்னு கொண்டு போகிறதுக்காக அவர் எடுத்துக்கிற வந்து சிரத்தை. சாதாரணமாக ஒரு பாட்டை வந்து நிறைய பேர் வந்து 2 மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிருவாங்க. ஆனால் வந்து ஒரு 10 மணி நேரம் 15 மணி நேரம் வாய்ஸ் ரெக்கார்டிங்க்கு மட்டுமே எடுத்துக்கிற ஒரே கம்போசர் எனக்கு தெரிஞ்சு வந்து இங்கே ஹாரிஸ் அவர்கள் தான். அவரோட அந்த எஃபர்ட்காக நாள் நேரம் எதுவுமே பார்க்காம அந்த பாட்டை வந்து பர்ஃபெக்டாக கொண்டு வரணும்னு நினைக்கிற அவரோட அந்த எஃபர்ட்காகவே அவரை வந்து நன்றி சொல்கிறேன் எல்லா பாடலாசிரியர்கள் பாடகர்கள் சார்பாக. பச்சை உடுத்திய காடு வந்து ஹாரிஸ் அவர்களோட இந்த 50 படங்களில் அவர் 2 பாடல் மட்டும்தான் வரிகள் எழுதி அதுக்கு இசையமைச்சிருக்காரு. அந்த முதல் பாடல் மூங்கில் காடுகளே சாமுராய் படத்தில் வந்த பாடல், 2வது பாடல் வனமகன் படத்தில் வந்த பச்சை உடுத்திய காடு பாட்டு. இந்த பாட்டு எனக்கு அது முதல் பாடல் அப்பாவோட பாட்டு, 2வது பாட்டு என்னோட பாட்டு. அதுவும் எனக்கு ஒரு பெருமை. நன்றி சார். ரொம்ப அழகான ஒரு மெலடி. இதுவும் அதே மாதிரி காலத்தை தாண்டி நிற்கிற ஒரு மெலடி. இந்த பாட்டு வந்து அபய் ஜோத்பூர்கர் ஹரிணி 2 பேரும் பாடியிருக்காங்க. அபய் ஜோத்பூர்கரோட குரல் நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. மூங்கில் காடுகளை பாட்டாகட்டும், அவர் பாடுற பாட்டாக எந்த பாட்டினாலும் அதில் அந்த டெக்ஸ்சர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு இந்த பாட்டில் அவரோட டெக்ஸ்சரும் அதே மாதிரி ஹரிணி பாடியிருக்கிற விதமும் வந்து இந்த பாட்டை வந்து ரொம்ப அழகான ஒரு லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. அவங்க 2 பேருக்கும் நன்றி. இந்த படத்தில் இன்னும் என்னோட ரொம்ப பிடிச்ச பாட்டு சிலு சிலு வென்று பூங்காற்றுன்னு ஒரு பாட்டு. விஜய் யேசுதாஸ் பாடியிருக்காரு அந்த பாட்டு. அவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு ரெண்டிஷன். இந்த பாட்டு வந்து அந்த காட்டில் வாழ்கிற அந்த மனிதர்களை பற்றின ஒரு பாட்டு. இது மாதிரி சுச்சுவேஷன் தான் கிடைக்கிறது வந்து நான் சொன்னேன் ரொம்ப அபூர்வம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாட்டு முழுக்க மனிதர்கள் யார், உண்மையான சந்தோஷம் என்னன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியான வரிகள் எனக்கு எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. இது எல்லாத்துக்கும் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு பர்சனுக்கு வந்து நான் நன்றி சொல்லணும். வந்து ஜெயம் ரவி. ஜெயம் ரவி அவர்கள் வந்து எல்லாரும் வந்து சினிமாட்டோகிராஃபருக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோ, டைரக்டரோட ஃபேவரட் ஹீரோன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜெயம் ரவி வந்து உண்மையில் வந்து இப்போது லிரிக் ரைட்டர்ஸோட ஃபேவரட் ஹீரோவாக இருக்கார். அதுக்கு காரணம் வந்து அவரோட அழகு, திறமை, அது எல்லாத்தையும் தாண்டி அவர் தேர்ந்தெடுக்கிற களங்கள். ஒரு படத்தில் வந்து ஒரு ஜாம்பியாக நடிக்கிறாரு, ஒரு ஜாம்பியோட காதலை சொல்ல முடியுது. அடுத்த படத்தில் வந்து ஒரு கூடு விட்டு கூடு பாயிறாரு. ஸோ அது மாதிரியான சமயத்தில் வேற ஒரு விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது. இந்த படத்தில் ஒரு ஆதிவாசியாக நடிக்கிறாரு. இந்த படத்தோட ஒரு ரொம்ப ஸ்பெஷாலிட்டி, அவருக்கு இந்த படத்தில் வசனமே இல்லை, வசனமே பேசாமல் இந்த படம் முழுக்க நடிச்சிருக்காரு. ஸோ அது வந்து வெறும் பர்ஃபார்மன்ஸை மட்டும் நம்பி நடிக்க முடியுன்ற அந்த ஒரு தைரியம் இருக்கு இல்லையா, இது மாதிரியான களங்கள் அவர் தேர்ந்தெடுக்கிறாரு. அடுத்த படத்தில் வந்து ஒரு ஸ்பேஸில் நடக்கிற மாதிரியான ஒரு கதையில் இந்தியாவிலேயே முதல் தடவையாக இது மாதிரியான களங்கள் சூஸ் பண்ணும்போது ஒரு பாடலாசிரியருக்கோ எழுத்தாளருக்கோ எழுதுறதுக்கான ஸ்கோப் வந்து நிறைய கிடைக்குது. அவருக்கு என்னுடைய நன்றி. பேராண்மை, பூலோகம் 2 படங்களோட நான் வேலை செஞ்சுருக்கேன். க்ளோஸாக ஜெயரமியை பார்த்துருக்கேன். 2மே பிரம்மாண்டமான படங்கள். ஒரு கேமராவை வச்சா உடனே ஷாட் எடுத்துட முடியாது, காத்திருக்கணும். படம் முழுக்க அவங்க இருப்பாங்க, ஒரு நாள் கூட ரெஸ்ட் இருக்காது. அந்த மாதிரி சமயத்தில் நம்மளுடைய பர்சனல் எமோஷனல் வந்து ரொம்ப அதிகமாக வரும். காத்திருக்கும்போது பல நபர்களோட நம்ம கோவப்படுவோம், பேசுவோம் எல்லாரும். ஆனால் ரவிகிட்ட இருக்கிற எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னென்னா, அவர் வீட்டில் எப்படி பார்த்தாலும் சரி, ஒரு ஃபங்க்ஷனில் எப்படி பார்த்தாலும் சரி, அதே தான் ஷூட்டிங்லேயும். அந்த காலகட்டத்தில் ரவி எப்படி பழகினாரோ அதுவே தான் இப்போதும் எங்கேயும் எப்போதும். அதனால் ரவிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்து விஜய், நீண்ட நெருங்கிய என்னுடைய சகோதரன். எங்கள் குடும்பத்துக்கு படம் செய்தாலும் சரி, அவர் வெற்றி அடைந்தாலும் சரி, அல்லது படத்தினுடைய வெற்றிகள் தவறுனாலும் சரி, எதையும் அந்த இடத்திலிருந்து நாங்கள் விஜயை வச்சு பார்க்குறதே இல்லை. விஜய் என்னுடைய நெருங்கிய சகோதரர், எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர். அவரும் வெற்றி அடைகிறதுல எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். இந்த இரட்டடிப்பு சந்தோஷத்தோட இந்த படம் வெற்றி அடைவது இண்டஸ்ட்ரிக்கு சந்தோஷம். அதனால் இந்த 3 வெற்றியும் அவர்களுக்கு, இந்த குழுவினர்களுக்கு அமையிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஹாரிஸ் ஜெயராஜ் சார் அவர்களுக்கு 50வது இந்த திரைப்படத்திற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.
ரவி வந்து இது வரைக்கும் நான் கூட நடிக்காத ஒரு ஹீரோ. ரொம்ப ஆசையாக இருக்குது கூட நடிக்கிறதுக்கு. உண்மையில் எல்லா படங்கள்லேயுமே ஒரு டிஃப்ரென்ஸ் கொடுக்கறது ஒரு பெரிய ஒரு சாமர்த்தியம் தான் உண்மையில். இப்போ ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டம் பண்ணி அது கடவுளுடைய அருள் அந்த அளவுக்கு இருந்தால் தான் அது சாத்தியம். இந்த படம் அதே மாதிரி இன்னொரு கிரேட் ஃபிலிமாக அமையணும், என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் ஹாரிஸ் ஜெயராஜ் சாருடைய மியூசிக் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஐ ரியலி விஷ் யூ அ கிரேட் மூவி. அண்ட் இன்னைக்கு 50வது படத்துக்கான என்னுடைய வாழ்த்துக்கள். விஜய் வந்து நான் வந்து ஒரு கண்மூடித்தனமான ஒரு பாசம் எனக்கு விஜய் மேலே இருக்குது. ஸோ அதனால் எனக்கு விஜய் என்ன செஞ்சாலும், எப்போ செஞ்சாலும், எப்படி செஞ்சாலும் எனக்கு ஐ எம் அ கிரேட் ஃபேன் அண்ட் கிரேட் சப்போர்ட்டர். அதாவது எனக்கு எப்போவுமே நல்லா தான் இருக்கும், விஜய் என்ன செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு அது கடவுளை ப்ரே பண்ணி அது நல்லா தான் அமையணும் அப்படிலாம் நினைக்கிற ஒரு ஆள் நான். ஸோ விஜய் எப்பவும் போல் அதாவது இந்த படமும் பெரிய படமாக அமையணும். எப்பவும் விஜய்க்கு எல்லா சக்ஸஸும், நல்ல ஆரோக்கியமும், நல்ல ஆயுசும், நல்ல சந்தோஷமும் கொடுக்கணும் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். இந்த டீமில் இருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ். படம் அமோக வெற்றி அடையணும்னு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஃபிலிம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் தான். விஜயோட இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து அவங்களோட வேலையும் பண்ணிவிட்டு மற்ற வேலையிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா ஸ்டண்ட் சில்வா மாஸ்டர், அவர் ஒரு பாதி டைரக்டராகவே இருந்தார். ஜெயஸ்ரீ ஆர்ட் டைரக்டர், அவங்க வந்து ஒரு டைரக்டருக்கு கம்ப்ளீட் ஒரு அசிஸ்டண்ட் அசோசியேட் மாதிரியே நிறைய ரெஃபரன்சஸ் எடுத்து நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணி படத்தில் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. எல்லாருமே ரவி சார் வந்துட்டு அவருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டர் வேண்டாம், அவரே அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து கண்டினியூட்டி அவரோட விஷயங்கள் எல்லாத்தையும் அவரே பார்த்துப்பார். ஸோ எல்லாருமே எடிட்டர் ஆண்டனி எல்லோரும் வந்து ஒரு ஏன் சொன்ன விஜய் வந்து என்னோடய செகண்ட் கேமரா ஆப்ரேட்டரே அவர் தான், விஜய் தான். ஸோ அவர் அந்த ஃபீல்டையும் விட்டு வைக்கல. ஸோ எல்லாருமே வந்து ஒரு ஃபேமிலியாக இட்ஸ் அ வெரி நைஸ் ஒரு நல்ல விஷயம். இது சினிமா வந்து வேற ஒரு ஃபார்மில் வந்துட்டுருக்கு. ஸோ இட்ஸ் கிரேட் திங். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கிவிங் மீ த ஹானர். உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் சார்பாக நன்றிகளும் வணக்கங்களும். தொடர்ந்து 3 ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் அதற்கு முழுக்க உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம். நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள். இன்றைய சூழலில் கார்ப்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர். இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்திலிருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ். இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது. இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது. உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம். எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி, எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும். எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள். எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட், நம்பர் 21 ஃபர்ஸ்ட் மெயின் ரோட், CIT காலனி, மயிலாப்பூர், சென்னை 4 என்ற முகவரிக்கும், அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க், ஆழ்வார்பேட் பிரான்ச், அக்கவுண்ட் நம்பர் 086311023903 என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள். மேலும் வங்கியின் விவரங்கள் IFSC கோட் BKDNO620863. நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான செய்தி சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும். நன்றி.